அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறது இந்த 2024ஆம் ஆண்டு அமைப்பெறுகிறது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆண்டு காலமாக நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருந்தது. நல்லா இருந்த வாழ்க்கை யார் கண்டுபட்டுச்சோ இப்படிலாம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. மனதில் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது, மனக்கவலைகள், மனவேதனைகள், பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இருக்கிறது, உடல் உபாதைகள் தரக்கூடியது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமாகவே இருந்த ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு இதற்கெல்லாம் தீர்வாக ஒரு நல்ல வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கறது, நல்ல மாற்றத்தை தரக்கூடியது, நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஆண்டுகளாக அமைப்பெறுகிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் யோகத்தை தரக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது, திடீர் மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்கள் அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் இது மாற்றம் அடைந்துருமா அப்படின்னா நிச்சயமாக அதற்கு உள்ள சில விஷயங்கள் நம்ம நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ராசியில் 12ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான் என்ற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5, 7, 9 பார்வைகளாக பார்ப்பார். இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு காலம் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்தாலும் ராகுவால் ஏற்படக்கூடிய யோகத்தை நம்மளுடைய அடிப்படை கடமைகள் மூலியமாகத்தான் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய அமைப்புகளில் வரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் நன்மை சார்ந்த பலனாக அமைப்பட்டிருக்கிறது. யோகமான அமைப்புகள் தரக்கூடியதாக இருக்கிறது. சுபகாரிய அமைப்புகள் நடக்கும், இல்லத்தில் சுபகாரிய அமைப்புகள் நடக்கக்கூடியது, மண்மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடியது. இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் நிறைய பின்னோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இல்லாத அமைப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆண்டுகள் ஜனவரி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சற்று சிரமமான அமைப்பாக இருக்கும். ஆனால் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு படிப்படியான மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள்ங்கிறது ஏற்படும், படிப்படியான மாற்றத்தை உணரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஜனவரி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காதுங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் முதல் வாரங்களில் நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, உறவுகளுடைய சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியது, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது, ஏதோ விதமாக ஒரு பிரச்சனைகள் தரக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது, மறுபடியும் இதே மாதிரி இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் தான் ஜனவரி மாதம் ஆரம்ப காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வாரங்கள்லேருந்து படிப்படியான மாற்றங்கள், படிப்படியான முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இடம் விட்டு இடம் போகுதல் அப்படிங்கிற சூழல் நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையக்கூடியதாக அமைப்பெறுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் எங்கும், வன்பு வழக்குகள் தீரும், ஒரு அன்பான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. சகோதரிடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒருவருக்கு ஒரு அந்நுண்ணியமான அமைப்புகள் அப்படிங்க ஏற்பட போகுது. குடும்பத்தில் சுபகாரிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. மண்மனை சார்ந்த விஷயங்கள், மண்மனைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் அனைத்திற்குமே இந்த ஆண்டுகளில் தீர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒரு நல்ல அமைப்பாக அமையக்கூடியதாக இருக்குது. நிறைய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது, சில அன்பர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் இந்த ஆண்டுகளில் மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும், நல்ல ஆரோக்கியமான அமைப்புகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சமாவது நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைப்பட்டிருக்கிறது. ஆயுஸ்தான அமைப்புகள் பலம் பெற்றிருக்கிறதால உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் வியாதிகள் எல்லாமே மாறி வழக்கு சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக முடியக்கூடிய அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆரம்ப காலத்தில் ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ கடுமையாக உழைச்சாலும் ஒரு மந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். கொடுத்த பணம் திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். நம்மளுடைய பணம் ஆனால் இன்னும் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். நம்பி ஏமாறுதல் போன்ற சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள், உடல் உபாதைகள் தரக்கூடியது,
ஏதாவது ஒரு டேப்லெட்டாவது தாயார் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது, மண்மனைகள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் இதெல்லாம் ஏற்பட்டு சுபகாரிய அமைப்புகளாக ஏற்பட போகிறது. ஆனால் ஜனவரி மாதத்தில் இருந்துட்டு மே ஜூன் மாதங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். வெளிநாடுகள் சென்று வருவது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளிநாடு பயணத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவவர்களும் ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது, திருமணம் அமையலை அப்படின்னு சொல்லுறவர்களும் இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது திருமணங்கள் அமையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. குரு பகவான் மங்களகாரகன் குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அப்போ இந்த ஆண்டுகளில் திருமணங்கிறது நடக்காது, தள்ளி போட்டுடலாம், அடுத்த ஆண்டுகள் திருமணத்தை வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட 5, 7, 9 பார்வைகள் பலம் பெற்று போகிறதால இந்த ஆண்டுகளில் திருமண அமைப்புகள் தாராளமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தரக்கூடிய யோகமான அமைப்புகளை பெறணும், இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சார்ந்த விஷயங்கள், பூர்வீகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்தா மட்டும்தான் ராகுவால் தரக்கூடிய மிகப்பெரிய யோகமான பலன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் மறந்து போன சூழ்நிலையாக இருக்கக்கூடியது, இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகள் நீண்ட காலங்களாக செய்யாமல் இருக்கக்கூடியது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம இந்த கடமைகளை செய்தோம் அப்படின்னா தான் ராகு பகவான் வரக்கூடிய யோகமான அமைப்புகள் அப்படிங்கிறது தரக்கூடியதாக இருக்கிறது. ராசியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் அமைப்பட்டிருக்கிறார். 5ஆம் இடத்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தான அமைப்புகளாக இருக்கிறது. அப்போ இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய குறைகளை நீங்கள் தீர்த்தா மட்டும்தான் மிகப்பெரிய அதனால் அந்த கிரகத்தால் தரக்கூடிய யோகமான அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பூர்வீகத்தால் வரக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திதி கொடுக்காமல் இருக்கிறது, திதிகள் சரியான முறைகள் கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ அந்த குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மறுபடியும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் செய்யாமல் அப்படியே விட்டுருக்குறோம், அதுக்கான அமைப்புகளே இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆண்டுகளில் இந்த மாதத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும், திதி திருப்பணங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக கடமைகள், பூர்வீக கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது காலம் அமைச்சு கொடுக்கும். அதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு லாபங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முற்றுக்கட்டையாகவே இருக்குது, ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எந்த கோவில் போனாலும் எந்த பரிகாரம் செய்தாலும் ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு தடைகள் மட்டும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது பூர்வீகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த பூர்வீக பிரச்சனையால் தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ பாதிப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்னா அதையும் தாண்டின ஒரு விஷயமாக தான் பூர்வீகத்தின் கடன் அப்படிங்கிறது இருக்குது. பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பூர்வீக கடன் அப்படிங்கிறது பெரும்பாலுமே இருக்கும். ஸோ இந்த பூர்வீக கடன் சார்ந்த விஷயங்களால் தான் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுயதொழில் செய்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாளக்கூடிய யோக அமைப்புகளுக்கு 2024ஆம் ஆண்டு அமைப்பு இருக்கிறது. நிறைய அன்பர்களுக்கு இராணுவம், காவல்துறை, வனத்துறை அல்லது உயர்ந்த அமைப்புகளை போகக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த உயர்ந்த அமைப்புகள் போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கல்வி தகுதியை குறைத்து உத்தியோகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுடைய அமைப்புகளை கவர்மெண்ட் உத்தியோகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு 10ஆம் வகுப்பு தகுதியை கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அப்போ பார்த்து தன்னோட தகுதியை குறைத்து வாழ்வை உயர்க்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. நிறைய அன்பர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டுகளில் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை பாக்கிய அமைப்புகள் அமைய போகிறது. உடல் ஆரோக்கியம் அமைய போகிறது. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். உடல் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்துக்கிறங்க, உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறங்க. யாரையும் பற்றி குறை கூறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது.
இருந்தாலும் கோபங்களை குறைத்து கொள்ளுங்கள், நிதானமாக இருங்கள், நிதானமாக செயல்படுங்கள், வாகனங்களை கவனமாக சென்று வருவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டுகளாக அமைகிறது. இந்த ராகு போகான்னு தரக்கூடிய யோகமான அமைப்புகள், யோகமான காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான அமைப்பாக இருக்கிறது. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், 11, 12 இடங்களில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா திடீர் யோகத்தை தரக்கூடியதாக அமைப்பு இருக்கிறது. அப்போ திடீர் யோகத்தை நாம் பெறணும் அப்படின்னா பூர்வீக ஸ்தான அமைப்பை பூர்வீக கடனை நாம் முழுமையாக நிவர்த்தி செய்யணும். அப்படி நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி 3 ஸ்தலங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலங்களில் சென்று ராகு வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும். வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம்.